அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று தை அமாவாசை. அபிராமி பட்டர் பாடிய இந்த 2 பாடல்களை பாராயணம் செய்யுங்கள். உங்கள் பாவ கணக்கு குறைந்து புண்ணியமாக மாறும்னு சொல்லி இருக்கிறேன். இந்த தை அமாவாசை அன்று ஏன் நாம அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணணும் அப்படிங்கறத பத்தியான ஒரு முழு விளக்க பதிவாக இது இருக்கும். அதனால வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன தகவலை கூட நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ இன்றைய நாள் அப்படிங்கிறது தை அமாவாசை. இந்த தை அமாவாசையில நாம தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இதே நாள்ல தான் திருக்கடையூர்ல திருக்கடவுர் அன்னை அபிராமி கோவில்ல இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா செப்பு பட்டகம் சாற்றுவது அப்படிங்கிற ஒரு விசேஷ திருவிழா இன்று நடைபெறும். ஏன் அதை பண்றாங்க அப்படிங்கிறதற்கு ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு கதை சொன்னேன் அப்படின்னா அது புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைய தினம்தான் அபிராமி அந்தாதி உருவான நாள். அதனாலதான் இந்த நாள்ல திருக்கடையூர்ல அந்த திருக்கடவுர் கோவில்ல அன்னை அம்பாளுக்கு இன்றைய நாளும் அந்த சுப்பிரமணிய பட்டருக்கு செப்பு பட்டகம் சாற்றும் விழா அப்படின்னு அங்க திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்த அபிராமி அந்தாதி எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத ஒரு சுருக்கமா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த அபிராமி பட்டர் அப்படிங்கிற பேரே இந்த அபிராமி அந்தாதி பாடல் வந்ததற்கு அப்புறமா தான். அதற்கு முன்னாடி அவருடைய பெயர் என்ன அப்படின்னா சுப்பிரமணிய பட்டர். இந்த திருக்கடவுர் அம்பாள் கோவில்ல இவருக்கு என்ன வேலை அப்படின்னா, இந்த சுப்பிரமணிய பட்டருக்கு பஞ்சாங்கம் வாசிப்பதுதான் வேலை. இப்போ நாம பஞ்சாங்கம் புக்கை எடுத்து நம்மளே பாத்துக்கிறோம். அப்ப அந்த காலகட்டத்துல மன்னர்கள் வாழ்ந்த காலகட்டத்துல கோவில்கள்ல பஞ்சாங்கம் வாசிக்கிறதற்கு அப்படின்னு தனியா இருப்பாங்க. கோவில்ல சில வேலைகளை கவனிப்பதற்கு ஒரு ஆட்களும், எல்லாருமே போய் அம்பாளை அபிஷேகம் செய்ய முடியாது, பூஜைகள் செய்ய முடியாது. அதற்குன்னு தனித்தனியாக ஆட்கள் இருப்பாங்க. அப்படி பஞ்சாங்கம் வாசிப்பதற்காக நியமிக்கப்பட்டவர் தான் சுப்பிரமணிய பட்டர். இப்ப இந்த சுப்பிரமணிய பட்டருக்கு வேலை என்ன, இன்றைய திதி என்ன, என்ன நேரம், என்ன நாள், என்ன கிழமை அப்படிங்கிறத பஞ்சாங்கம் பார்த்து சொல்வதுதான் இவருடைய வேலை. அப்போ இவர் அம்பாளுடைய ஒரு தீவிர பக்தர் அப்படின்னு சொல்லலாம். இவர் அவருடைய நேரடி உரையாடல்ல தன்னுடைய மனத்தின் மூலமாக, தன்னுடைய அகக்கண் மூலமாக அம்பாளை தரிசனம் செய்யக்கூடியவர். அப்போ இதே ஒரு அமாவாசையில சரபோஜி மன்னர், இவர் தஞ்சையை ஆண்ட மன்னர். இந்த சரபோஜி மன்னர் பூம்புகார் கடற்கரையில தர்ப்பணம் கொடுத்துட்டு வர்ற வழியில ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு நினைத்து திருக்கடையூர் கோவில்ல, திருக்கடையூர்ல திருக்கடவுர் அபிராமி அம்பாளை நாம தரிசனம் செஞ்சுட்டு போகலாம் அப்படின்னு அந்த கோவிலுக்கு வர்றாரு. அப்போ இந்த சுப்பிரமணிய பட்டர் என்ன பண்றாரு, அம்பாளை அப்படியே தியானம் பண்ணி அந்த தியான நிலையில சுப்பிரமணிய பட்டர் இருக்கிறாரு. மன்னர் வர்றத கவனிக்கல. அப்ப கூட இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, மன்னருடைய வேலையாட்கள், ஒரு மன்னர் வருகிறார், இவருக்கு பாருங்க எவ்வளவு திமிர், எழுந்து நிற்க கூட இல்லாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு. அப்புறம் மன்னர் சொல்றாரு, நான் நாட்டுக்குத்தான் மன்னர், அவர் கோவில்ல உட்கார்ந்து சாமி கும்பிட்டு கொண்டு இருப்பவர், எனக்காக எந்திரிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல, பரவாயில்ல விட்டுடுங்கன்னு சொல்றாரு. ஆனாலும் கூட இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்க, அப்படியெல்லாம் விட்டு விட முடியாது, இவர் பஞ்சாங்க வாசிக்கிறது தான் இவருடைய வேலை, அந்த வேலையே இவர் ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்னு இல்லாததையும் பொல்லாததையும் மன்னர்கிட்ட சொல்லி, அப்ப மன்னர் போய் இதற்காகத்தான் மன்னர் போறார், இவருடைய வேலையை இவர் ஏன் செய்யல அப்படின்றத, அதை இவர் ஒழுங்கா செய்யறாரா அப்படின்றத பரிசோதிக்கும் விதத்துல சுப்பிரமணிய பட்டர்கிட்ட போய் கேக்குறாரு, இன்னைக்கு திதி என்ன அப்படின்னு. அப்ப சுப்பிரமணியர் பட்டர் சொல்றாரு, இன்றைக்கு திதி பௌர்ணமி அப்படின்னு. ஏன்னா இப்பதான் இன்னைக்கு அமாவாசை, இப்பதான் நான் தர்ப்பணம் கொடுத்துட்டு வரேன், நீங்க என்ன பௌர்ணமின்னு சொல்றீங்க? திரும்பவும் கேக்குறாரு சரபோஜி மன்னர், இன்றைக்கு திதி என்ன அப்படின்னு. பௌர்ணமியா அப்படின்னோடனே, ஆம் இன்றைக்கு பௌர்ணமி அப்படின்னு சொல்லிடுறாரு.
அப்ப இன்னைக்கு அமாவாசை, நீங்க வந்து பௌர்ணமின்னு சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கு மாலை நிலா வரணும். நிலா வரல அப்படின்னா நீங்க சொன்னதற்குண்டான தண்டனை உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு மன்னர் சொல்லிட்டு அவர் தஞ்சை புறப்பட்டு விட்டார். இப்ப இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் ஏன் இப்படி பண்றீங்க? இன்னைக்கு அமாவாசை, நீங்க பௌர்ணமின்னு சொல்லிட்டீங்க, எப்படி இன்னைக்கு நிலா வரும் அப்படின்னு சுப்பிரமணிய பட்டரை பார்த்து கேட்டிருக்கிறாங்க. இந்த சுப்பிரமணிய பட்டர் ஏன் பௌர்ணமி அப்படின்னு சொன்னார் அப்படிங்கிறதுக்கே ஒரு கதை இருக்கு. இந்த தேவர்கள், கிரகங்கள், ஏகாதேசி, துவாசிதி, திரியோதிசி இப்படின்னு நம்மளுக்கு வந்து நட்சத்திரங்கள் இருக்குது பாத்தீங்களா? இது எல்லாமே ஒவ்வொன்றுமே அபிராமி, அதாவது அம்பாள் கிட்ட நாங்க இன்று ஏகாதேசின்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஏகாதேசி, என்னுடைய வேலையை நான் ரொம்ப நல்லபடியாக செய்து முடிக்க வேண்டும் அப்படின்னு அம்பாள் கிட்ட வந்து வணங்கிட்டு போவாங்களாமா. அப்படி அன்றைய நாள் பௌர்ணமி வந்து, இப்ப அமாவாசை வந்துருச்சு, அதற்கு அடுத்தது பௌர்ணமி, என்னுடைய வேலையை நான் சிறப்பாக செய்ய வேண்டும், அதற்கு நீ அருள் புரிய வேண்டும் அம்மாவே அப்படின்னு அம்பாள் கிட்ட பிரார்த்தனை பண்றதுக்காக நின்ன நேரம்தான் அந்த பௌர்ணமி. அந்த நேரத்துல சரபோஜி மன்னர் வந்து கேட்ட உடனே சுப்பிரமணிய பட்டர் இன்றைக்கு பௌர்ணமி அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப ஏன் பௌர்ணமின்னு சொன்னாருங்கிறதுக்கான விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணியிருக்காரு, இது வந்து மருவி என்ன ஆயிடுச்சுன்னா, அவரு ரொம்ப வந்துட்டு தீவிர அம்பாள் பக்தனா இருந்தாரு. அவருடைய அம்பாளின் முகம் நிலா வடிவில் தெரிந்ததுனால அவரு இன்னைக்கு பௌர்ணமின்னு சொல்லிட்டாருன்னு மருவிருச்சு. ஆனா உண்மையான காரணம் இதுதான். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு திதியும், ஒவ்வொரு கிரகங்களும், ஒவ்வொரு கிழமையும் இன்றைய நாள் என்னுடைய வேலையை நான் சரியாக செய்ய வேண்டும் அப்படின்னு அம்பாள் கிட்ட உத்தரவு கேட்டுட்டு தான் அதனுடைய வேலைகளை துவங்குமாம். அப்படி சரபோஜி மன்னர் கேட்கும் போது பௌர்ணமி தன்னுடைய வேலையை நான் நல்லபடியாக முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வழிபாடு செய்யும் பொழுது சரபோஜி மன்னர் கேட்டதற்கு சுப்பிரமணிய பட்டர் வந்து இன்னைக்கு பௌர்ணமின்னு சொல்லிட்டார். அவர் மனக்கண்ணுல அங்க நடக்கக்கூடிய காட்சியை அவர் பார்க்கறாரு. அப்படி பார்த்த காட்சியை தான் சரபோஜி மன்னர் கிட்ட சொல்லிடுறாரு. இப்ப இன்னைக்கு அமாவாசை, இப்ப நிலா தெரியணும். இவர் மன்னர் வேற இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. அப்ப என்ன பண்ணணும்? அப்ப இவர் அதற்கு அப்புறமாகத்தான் அவர் வந்து ஒவ்வொரு பாடல்களையும் இந்த அந்தாதி, அதாவது எதில் ஆரம்பிக்கிறதோ அந்த எழுத்திலேயே வந்து என்ன எழுத்துல முடிகிறதோ அந்த எழுத்துல ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த மாதிரி அந்த அந்தாதி, அபிராமி அந்தாதி அப்பதான் அவர் பாடுறாரு. அதுக்கப்புறமாக அம்பாள் வந்து தன்னுடைய காதணியை கலட்டி வீசும் பொழுது அது நிலவாக தெரிகிறது. இதையெல்லாம் தஞ்சை மன்னர் வந்து அவருடைய ஊர், நான் தஞ்சாவூர்ல பாத்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா நம்ம அங்க சொல்லிட்டு வந்திருக்கோம் இன்னைக்கு சாயந்தரம் நிலா தெரியணும் அப்படின்னு. மாலை நேரத்துல சரபோஜி மன்னர் பாக்குறாரு, நிலா தெரியுது. இப்போ இந்த அபிராமி அந்தாதி இப்படித்தான் உருவாச்சு. அதுவும் இந்த நாள்ல உருவானது. அபிராமி அந்தாதி உருவான நாள் இன்றைய நாள். இப்போவும் திருக்கடையூர்ல இந்த விழா வந்து சிறப்பாக வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இன்றைய நாள்ல அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணுனீங்க அப்படின்னா உங்க பாவ கணக்குகள் அனைத்தும் குறைந்து புண்ணிய கணக்காக மாறும். அப்படிங்கிறதற்காக நான் வந்து முழுவதும் நீங்க அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணணும். ரொம்ப சந்தோஷம் அப்படி பண்ணுனீங்க அப்படின்னா. அப்படி இல்லைன்னா இப்ப உங்களுக்கு டிஸ்பிளேல 79வது பாடலும் 80வது பாடலும் நான் வச்சிருக்கிறேன். இதை பார்த்து இந்த 2 பாடல்களையாவது நீங்க பாராயணம் பண்ணுங்க. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, டிராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, கோவில்ல இருக்கிறீங்க, வீட்டுல இருக்கிறீங்க, எங்க இருந்தாலும் இன்றைய நாள் மாலை நேரத்துல இந்த அபிராமி அந்தாதி யார் ஒருவர் பாராயணம் பண்றாங்களோ அவர்கள் வாழ்க்கையில் சகலவிதமான செல்வங்களும் சேரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. கட்டாயம் இன்றைய நாள் பாராயணம் பண்ணுங்கள், நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். ஏன் இந்த அமாவாசையில நாம அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு கொஞ்சம் சுருக்கமா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். கண்டிப்பா இன்றைய நாள் அபிராமி அந்தாதி கண்டிப்பா பாராயணம் பண்ணுங்கள், அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கு